Greetings from Elite English Academy. Dear friends, your journey from a learner to government English teacher begins literally with Elite English Academy. இந்த வீடியோவில் ஸ்மார்ட் வே டு கிராக் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2025ங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எலைட் இங்கிலீஷ் அகாடமி நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் என்ன, எங்களுடைய யுனிக் 5 லேயர் ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய கோர்சஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு நான் ஏற்கனவே என்னுடைய சிலபஸை நல்லா படிச்சுட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 தடவை அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் சிலபஸை நல்லா படிச்சிருந்தா கூட என்னால் ஏன் அந்த ஃபினிஷிங் லைனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிற விஷயங்கள் மனசில் கண்டிப்பாக ஊற்றிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க அவங்க வீடியோஸை ரொம்ப பாசிவாக தான் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கிளாஸுக்கு போனால் கூட அங்கே டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது அப்படியே லிசன் பண்ணும்போது அப்படியே புரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் தமிழில் படிக்கிறாங்க. இப்போ யூடியூப் லெசன் பார்த்து செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்களுடைய பிரச்சனை கூட இதுதான். ஸோ அவங்க கிளாஸ் ரூம்லேயும் சரி, யூடியூப் ஆன்லைன் லெசன்லேயும் சரி, அங்கே தமிழ்லேயே படிக்கிறதுனால ஸோ ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் கொஷின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக அவங்களால அதை அட்டன் பண்ண முடியல. ஒன்று கொஷினை புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ கொஷினை நல்லா புரிஞ்சா அதை அப்ளை பண்ணுறதுலேயே டிஃபிகல்ட்டி இருக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஆனால் இதே மாதிரி ஒரு ஜாப் ஓரியன்ட் எக்ஸாமில் கொஷினே அறகுறையாக புரியும் போது கண்டிப்பாக அவங்களால அந்த ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ரிவைஸ் பண்ணுறது ஒரு ரேண்டமாக ரிவைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்காது. ஸோ பொதுவாக நோட் மேக்கிங்கில் உள்ள பிரச்சனை இது. இப்போ ஒரு இது இருக்குதும், ஒரு 10-15 பக்கம் நோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை அங்கங்கே கோடு போட்டு அப்படி படிப்பாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸில் எல்லா பக்கத்தையும் திருப்புறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆயிரும். ஸோ எல்லா லைன்லையும் நீங்கள் கோடு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிடிஎஃப் கொடுங்க, பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்களே தவிர ஸோ அவங்க அது அவங்களுடைய நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதில்ல. ஸோ மொத்தத்தில் சிலபஸை படிச்சிருந்தா கூட சரியான நோட்ஸு, சரியான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால ஒவ்வொரு தடவை நல்லா படிச்சிருந்தா கூட அவங்களால ஜாப் வின்னிங் எட்ஜ் வர்றதில்லை. இதுக்கு எங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, டோன்ட் ஜஸ்ட் டீச் பண்ணுறது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது. ஸோ we train an individual's brain to crack PGTRB the smarter way. ஸோ எங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் லாஸ்ட் டைம் 37 ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட இருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி போனாங்க. ஸோ இதில் நாங்கள் எங்களோட இதில் ஒரு 5 லேயர் ஸ்மார்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த தடவை சில விஷயங்களை போன கோர்ஸில் இல்லாத சில புது விஷயங்களையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு இப்போ 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 minute தமிழ் சம்மரி. ஸோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்காகவே ஒரு இங்கிலீஷில் தான் படிக்கணுங்கிறது எங்களுடைய பாலிசி டிசிஷன். ஸோ அதான் மதர்ஸ் மில்க் டெக்னிக் அப்படின்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் படிக்கிறது. ஆனாலும் டு பிகின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டு பிகின் ஓகே டு ஹாவ் அ ஓவர் வியூ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் ஏற்கனவே நிறைய லெசன்ஸ் சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு 5 to 10 minutes ஒவ்வொரு முக்கியமான ஒர்க்கோட தமிழ் சம்மரி கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த சம்மரியை வச்சுக்கிட்டோ இதே மாதிரி யூடியூப்ல இருக்கிற நிறைய சம்மரிஸை வச்சுக்கிட்டோ ஒருத்தரால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த 5 minute இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான்.
ஸோ கல்யாண வீட்டிலலாம் இப்போ ஹோட்டல்லலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பசியை தூண்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த 5 to 10 மினிட்ஸ் தமிழ் சம்மரியை வந்து நாங்கள் ஆட் பண்ணி ஏற்கனவே நிறைய இதுக்கு ஆட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ 2வது வந்து இந்த தடவை நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ நோட் ஸ்கெலட்டன் டெம்ப்ளேட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் கொடுப்பீங்களா, நோட்ஸ் கொடுங்க. ஆனால் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து இப்போ லெசனை கேட்டு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்க. இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த எனேபிள் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல்லு நோட்ஸ் கொடுக்காம ஒரு ஸ்கெலட்டன் மேபி ஒரு 30% வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை வந்து ஒரு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நோட்ஸை பார்த்து லிசன் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸை பார்க்குறீங்க, அப்படியே கோத்ரூ பண்ணுறீங்க, தமிழ் சம்மரி கேட்குறீங்க, ஓகே ஓரளவுக்கு புரியுது. அதுக்கு அப்புறம் அந்த இங்கிலீஷில் இருக்கிற டீட்டெயில் லெசனை இது பண்ணி இதில் இருக்கிற கேப்பெல்லாம் இப்போ அந்த ஸ்கெலட்டனை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் வரும். அந்த கொஷின் எல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால அதை கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால ஒரு லேர்னரோட மெமரி வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் இது வந்து ஆக்டிவ் லிசனிங் அண்ட் லேர்னிங்க்கு வந்து வழிவகுக்கும். அப்போ வந்து ஸோ எங்களுடைய இந்த டெக்னிக் நோட் ஸ்கெலட்டன் டெம்ப்ளேட் வந்து ஒரு ஆக்டிவ் லேர்னிங்கை என்ஷூர் பண்ணும். ஸோ அடுத்து 3வது வந்து 3 லெவல் டெஸ்டிங் ஃபார் எவ்ரி லெசன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு புது விஷயம். பொதுவாக வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்டிங் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து அது கொடுக்குறதுல ஏன் அப்படின்னா, ஒரு டீப்பர் லெவல் கொஷின் இருக்கும்போது வந்து அவங்க ஓகே இது தப்புன்னா அதுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்துடும். ஆனால் அந்த ஆன்லைனில் போடும்போது ஆனால் அதே நேரத்தில் அது ஏன் அது ஆன்சர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மெயின் கோர்ஸில் தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ வந்து அந்த இருக்கிற டெஸ்ட் போக ஸோ ஒரு 3 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சிம்பிள், ஸோ பேசிக் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீகால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ரிமெம்பர் அதெல்லாம் இருக்குது. அது வந்து அந்த பேசிக் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ண எம்சிக்யூஸ். 2வது ஸோ மீடியம் லெவல், ஹார்ட் லெவல், ஸோ கான்செப்ட் பேஸ்ட். இப்போ கிரிட்டிசம் கொஸ்டின்லாம் ஹூ ரோட் பொயட்டிக்ஸ் அப்படின்னா வந்து அந்த இது எது இந்த பேசிக் ரீகால். பட் வாட் இஸ் த ஐடியா ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹார்ட் லெவல் அப்படின்னு போகுது. இதில் வந்து அந்த டிஸ்ட்ராக்டர்ஸ், கம்பேரிசன் ஆஃப் ஐடியாஸ், இந்த மாதிரி ஃபர்தர் டிஃபிகல்ட்டி லெவலை வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இது போக டஃபஸ்ட் லெவல். பொதுவாக வந்து ஒரு பர்டிகுலர் சிலபஸே ரொம்ப நாள் இருக்கும்போது அதில் உள்ள டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, அந்த ரீகால் பண்ணுறதுக்கு சில கொஷின்ஸ் போக இன்னும் டீப்பராக போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த தடவை புது சிலபஸ்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 60% சிலபஸ் வந்து பழைய சிலபஸ் தான். அதனால அந்த பழைய டாபிக்ஸில் வந்து இன்னும் டீப்பர் லெவல் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால இதில் வந்து அந்த நெட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற மாதிரி கொட்டேஷன் அனாலிசிஸ், அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் இந்த லாஜிக் பேஸ்டு கொஷின்ஸ், ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்னா ஒரே கொஷினுக்குள்ள 4 டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த ஆன்சர் பண்ற மாதிரி அந்த கொஷின் வரும். அந்த மாதிரி 3 லெவல்ஸ் ஆஃப் 3 லேயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸை வந்து எங்களுடைய கோர்ஸ்ல இந்த தடவை ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 4th பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் தான் நிறைய மாணவர்கள் வந்து கோட்டை விடுறாங்க. எங்ககிட்டே வந்து படித்த 37 பேர் பாஸ் பண்ணால் கூட ஒரு 20-30 பேர் ஒரு நேரோவாக ஒரு பாயிண்ட்டு, ஸோ அங்கே போயிட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டு கிடைக்காதவங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக் கேட்டு அனலைஸ் பண்ணும்போது வந்து அவங்க அந்த லாஸ்ட் 15 டேஸை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் ஸோ அவங்க கோட்டை விட்டுருக்குறாங்க. அதனால இந்த தடவை நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடைசி 15 நாளுக்கு இப்போ வந்து ஒரு ஓவரால் பிளான் கொடுத்துருவோம். இப்போதைக்கு அந்த 75 டேஸுக்கு வந்து எது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத போயிடும். அதுக்கப்புறம் கடைசி 15 நாளுக்கு டே பை டே ஷெட்யூல், அதுக்கப்புறம் அதில் மாக் டெஸ்ட்டு, ரீகேப், டவுட் கிளாரிஃபையிங், அதுக்கப்புறம் ப்ராபபிள் கொஷின்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து லாஸ்ட் 15 டேஸ். அப்போ இந்த லாஸ்ட் 15 டேஸை எப்போ ஒரு கேண்டிடேட் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ மொத்தமாக அந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க இதை வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க.
கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th லெவல் வந்து எக்ஸாம் சென்ட்ரிக் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ செட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சில பேர் போன வருஷத்துலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு நாளைக்கு அதுக்கு ஆன்சர், இல்லைனா காலையில் கொடுத்துட்டு சாயங்காலம் ஆன்சர், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது போக உங்களுக்கு வந்து தமிழ் இருக்குது ஏற்கனவே. அந்த தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே அந்ததுக்கான சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி இந்த விஷயங்களுக்கும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ், தமிழ் போன வருஷம் இல்லை, ஆனால் மற்ற விஷயங்களுக்கு இருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினை கொஞ்சம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்கும். அதே நேரத்தில் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு உங்களுக்கு பைலிங்குவலில் தான் லெசன்ஸே இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து பைலிங்குவல் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஆன் தி ஹோல் எங்களுக்கும் மற்ற செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா மற்ற சென்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே ஒன்று லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸில் நேரில் போவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ எங்ககிட்டையும் இருக்குது. அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேட்டகரி தான், ரைட்? ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டர் தான் அந்த லெசனை படிக்கிறதுக்கு. ஸோ ரெண்டாவது வந்து இந்த தமிழ் சப்போர்ட், இதுவும் அதே தான், மற்றவங்ககிட்டையும் இருக்குது, எங்ககிட்டையும் இருக்குது. ஸோ நாங்களும் அந்த கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருவோம். ஸோ கடைசி வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கெலட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஒரு 30% ஃபில்ட்-இன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் லெசன்ஸை கேட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபில் பண்ணி, அப்போ வந்து உங்களுக்கு பாதி இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த மெமரி வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 லெவல் எம்சிக்யூ கண்டிப்பாக இது எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து இந்த வருஷம் நாங்கள் புதுசாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கைடட் ரிவிஷன் கேலண்டர், லாஸ்ட் மினிட், அந்த லாஸ்ட் 15 டேஸுக்கு. ஸோ வேற எங்கேயும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 15 டேஸை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த அகடமிக்காக என்கேஜ் பண்ணி அவங்கள சைக்கலாஜிக்கலாக எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராக்ரெஷன். இது வந்து நாங்கள் மானிட்டர் ஆன்லைன் டெஸ்ட் அப்படி பேஸ்ட் அப்படிங்கிறதுனால அதை யாரெல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு டெஸ்ட் எடுத்துருக்காங்க, எத்தனை பேர் எடுக்கலை, எந்த கொஷின்ஸ் நிறைய பேர் தப்பாக போடுறாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி அதுக்கான இன்புட்டை ஃபர்தராக நாங்கள் கொடுப்போம். இது வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பேஸ்டாக வந்து எங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜி இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வாட் எ ஸ்டூடெண்ட் வில் கெட் ஃப்ரம் அஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சிலபஸ். வாஸ்ட் சிலபஸ் தான் நமக்கு இருக்குது. ஒரு 75 டேஸ் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு ஈஸியாக அதை கவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து வெறும் மெமரி பேஸ்டாக இல்லாமல் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ரெண்டாவது வந்து டெஸ்டிங் அட் எவ்ரி ஸ்டெப். உங்களுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட் இருக்குது, யூனிட் டெஸ்ட் இருக்குது. இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு தான் அந்த 3 லேயர்ஸ் ஆஃப் டெஸ்ட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாசிவ் லேர்னிங் இருக்காது, கண்டிப்பாக ஆக்டிவ் லேர்னிங் போயிடும். ஸோ ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா ஒய் சம்திங் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஸ்மார்ட் நோட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் நோட்ஸ் வந்து அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, that will retain most of the information that you learn as part of your lesson. அடுத்து வந்து ஹை லெவல் ப்ரிப்பரேஷன் அண்டர் ப்ரெஷர். ஸோ பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இயர் லாங் ப்ரிப்பரேஷனில் இருந்தால் கூட அந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் வரும்போது வந்து அந்த டேஸ் நியர் ஆக ஆக எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து அவங்க சிக்காயிருவாங்க, படித்தது மறந்து போயிடும், அவங்க படித்ததை வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹை லெவல் எக்ஸாம் ப்ரெஷரை வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி அந்த லாஸ்ட் 15 டேஸும் கேண்டிடேட்ஸை வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் எங்களுடைய அப்ஜெக்டிவ். கடைசியாக வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கான்ஃபிடென்ஸ் டு டீச் இங்கிலீஷ் இன் ரியல் கிளாஸ் ரூம்ஸ். நல்லா யோசித்து பாருங்கள், இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் டீச்சர்ஸாக ஆக போகிறோம். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாபில் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தான் நீங்கள், கவர்மெண்ட் ஜாபில் அப்போ வந்து நீங்கள் எனக்கு இங்கிலீஷில் படித்தா புரியாது, இல்லை நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சரியாக வர, அப்போ இப்போ இந்த லெசன்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு நல்ல லிசனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ரைட் கிராமர், ரைட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்,
ரைட் ஒகாபுலரி எல்லாமே உள்ள அன்கான்ஷியஸாக வந்து ஏறுறதுனால உங்களுக்கு அந்த 10th யூனிட் லாங்குவேஜ் அப்ளிகேஷன் யூனிட்டை நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வரும்போது நாளைக்கு ஜாப் கிடைச்சி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போகும்போது நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலான இங்கிலீஷ் டீச்சர்ஸாக ஆவீங்க. உங்கள் மேலே இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் உங்களை மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுபோல் உங்களை மாதிரி இங்கிலீஷ் டீச்சர்ஸாகவும் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜேர்னியில் லேர்னிங் ஜேர்னியில் நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் இன் த கிவன் நம்பர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே.